அந்தக கவி வீரராகவர் அப்படிங்கிற கண்ணு ரெண்டும் தெரியாது. ஆனால் சுவாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் பாட வச்சு அவர் பாடுற வழி விடுத்ததொரு நதி ஒன்று பொன் கொணர்ந்ததோர் ஆறு வரும் பொன் வாங்கி கடி கொடுத்ததொரு பொய்கை அழித்ததொரு கயம் கரவு கரந்த சேயை மொழிவசத்திரு சுவையோவி பறவை இணங்குவது அறிந்து முதல் வாவென்று விழி தரித்தும் அரிகானா பாதனை தூது ஏவினானை விடைந்து வாழ்வாம். வழி விடுத்தது நதி, ஒரு நதி ஆறு வழி விடுத்தது, காவிரி ஆறு இவருக்காக வழி விடுத்து. பொன் கொணர்ந்ததோர் ஆறு வரும் பொன் வாங்கி கடி கொடுத்ததோர் பொய்கை, ஆத்துல போட்டதை குளத்துல எடுத்தாங்க. முதல்ல என்ன சொன்னார்? நதி. அப்புறம் இன்னொரு ஆறு வழி விடுத்தது ஒரு நதி காவிரி. இன்னொரு ஆறு எது அப்படின்னா மணிமுத்தார். மணிமுத்தா நதிங்கிறது ஆறுல போட்டு குளத்துல எடுத்தார், அதையும் சொல்றார். பொன் கொணர்ந்ததோர் ஆறு வரும் பொன் வாங்கி கடி கொடுத்ததோர் பொய்கை அழித்ததொரு கயம் கரவு கரந்த சேயை மொழிவசத்தார் சுவையோவி. ஒரு லீல பண்ண போற. இப்ப நம்ம பார்த்தோம் இதெல்லாம். ஆறு வழி விட்டது, ஆத்துல பொண்ணை போட்டு குளத்துல எடுத்தது. ஒரு பொய்கை அப்படிங்கிற கயம், கயம்னா ஒரு சின்ன குளம், அந்த குளத்துல கரவு கரந்த சேயை. கரவு அப்படிங்கிறது கரா, கரவு அப்படிங்கிறது முதலை. மொழி வசத்தில் சிவயோவி பறவை இணங்குவது. இப்போ இதுல ரெண்டு விஷயமா சொல்றார். பறவை அப்படிங்கிறது சமுத்திரமும் கூட. மொழிவசத்தில் சுவையோவி பறவை அப்படின்னா சுவையான பெரிய பார்க்கடல். பாடல்கள் எல்லாம் பார்க்கடல்ல இருக்கிற பால் எப்படி சுவையோ இருக்குமோ அதுபோல அப்படிங்கிற ஒரு பாவமாக எடுத்துக்கலாம். இன்னொன்னு, தன்னுடைய பாடலால பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானையே தூதாக அனுப்பிச்சு வினக்கு தீர்ந்து அவளோட இணங்கி இப்படி ரூபமா இருந்து அனுகிரகம் பண்றது. இந்த நீர்நிலைகள்லாம் உயிருக்கு அனுகிரகம் பண்றது போல இறைவன் அனுகிரகம் பண்றான். ஜலம் இல்லாம நம்ம வாழ முடியாது. விழி தரித்தும் அரிகானா பாதனை. 1000 பூக்களால திருமால் சிவபெருமான் அர்ச்சித்தார். அதுல ஒரு பூ குறைய தன்னுடைய கண்ணு கமலக்கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு பாதத்தில் அர்ப்பணம் பண்ண சிவபெருமான் அவருக்கு சக்கரத்தை கொடுத்தார். இது நடந்தது திருவேழிமலைங்கிற கஷேத்திரம். விழி தரித்தும் அரிகானா பாதனை. கண்ணை எடுத்து கொடுத்தும் சிவபெருமானுடைய பாதத்தை ஸ்ரீமன் நாராயணன் பார்க்க முடியலேங்கிறது சிவபுராணங்கள். திருவடி உடைய சிவபெருமான தூது போக வச்சார். தூது ஏவினனை விளைந்து வாழ்வான். அப்படி தூது அனுப்பிச்ச சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விளைந்து வாழ்வான். அவருடைய திருவடிக்கு வணங்கி நாம் எல்லோரும் நல்ல சௌக்கியமா வாழ்வோம்.